ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். வீடியோக்குள்ளே போகலாம். காத்தால ஏய்ச்ச உடனே கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறது தொட்டு வீட்டில் கொஞ்சம் வேலை செய்யலான்னு சொல்லிட்டு என்னுடைய கபோர்ட்ஸ் எல்லாம் நான் அடுக்கிட்டேன். என்னுடைய பொண்ணுடைய துணி தான் நீங்கள் அங்கே பெட்ரூமில் பார்த்துருக்குவீங்க. எல்லாமே எடுத்து போட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். ஏன்னா காத்தால ஏய்ச்சோன்னா கொஞ்சம் வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் டேபிள் மேலே முருங்கைக்கீரையும் அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரையும் ரெடியாக முருங்கைக்கீரை காய வச்சு வச்சுருக்கிறேன். மணத்தக்காளி கீரை இதுக்கு மேலே தான் காய வைக்கணும். அது கூட பொன்னாங்கண்ணி கீரை இது மூணுத்தையும் காய வச்சு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கின்னு சாயந்தரம் 4 மணி போல் நல்லா கொதிக்க வச்சு குடித்தா சுகர் பேஷண்ட்டுக்கு பாத வலி வராதுன்னு சொன்னாங்க. சரி அதை தான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு 2 கீரை கிடைச்சிச்சு, இன்னொரு கீரை கிடைக்கல. அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. சொல்லி வைக்கணும் யார்கிட்டனா, அப்போ தான் அவங்க எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. வீடெல்லாம் க்ளீனாக பெருக்கின்னுக்கிறேன். அடுப்பில் ஒலை வச்சுருக்கிறேன். மணத்தக்காளி கீரையும் பண்ணணும். இந்த துணி எல்லாத்தையும் போய் மடித்து நான் பீரோவில் அடுக்கணும். எல்லா பெண்களுக்கும் காத்தால ஏய்ச்ச உடனே அரிபரியான வேலைங்க ஜாஸ்தியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் செய்ய வேண்டியது ஒருடைய பெண்ணுடைய கடமை. அது என்ன சொல்லுவாங்க, கணவன் எப்படி இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வர்றதை விட பெண்களுக்கு தான் அதிகமான வேலை வீட்டில். கொஞ்சம் ஃப்ரீ கிடைச்சாலும் எல்லாமே இழுத்து போட்டு செய்வாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது இதுதான் உண்மையாக. கண்டிப்பாக கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் இதுக்கு பதிலாக அந்த வேலை செய்யலாம், அதுக்கு பதில் இந்த வேலை செய்யலாம். காத்தாலே சமையலெல்லாம் முடிச்சிட்டாலும் எக்ஸ்ட்ரா இருக்கிற வேலையெல்லாம் நம்மளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. ஏதோ வீடு க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறது நம்மளுடைய கடமை. நம்மளுக்கு அது ஒரு எக்ஸசைஸாகவே இருக்கும். நம்ம உட்காந்துனே இருந்தால் கூட ஒரு மாதிரி டயர்டு, சுஸ்து, ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம போய் ஏதாச்சும் ஒரு வேலையை இழுத்து போட்டு செஞ்சோம்னா நம்ம மைண்ட் ரொம்பவே ஃப்ரீயாகிடும். டிப்ரெஷனில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம தூங்கினே இருந்தோம்னா தூங்கி ஏச்சாலும் திரும்ப அந்த டிப்ரெஷன் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு எது மாற்றமும் கிடையாது. அதனால் ஏதாச்சும் ஒரு வேலைங்க பண்ணுறது, இல்லை கார்டன் க்ளீன் பண்ணுறது, இல்லை பெட்ரூம் க்ளீன் பண்ணுறது, இல்லை கட்டிலுங்க க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி எத்தனையோ விதமான க்ளீனிங் வீட்டில் நம்மளால் செய்ய முடியும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம இருக்கிற தொட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய பொறுப்புங்க இருக்குது இல்லைங்களா? அது எல்லாமே நம்ம தான் செஞ்சாகணும். இப்போ வீடெல்லாம் அடித்து பெருக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் எந்த வேலையுமே கிடையாது. ஏன்னா காத்தாலே சின்ன சின்ன வேலைங்கள்லாம் முடித்து நம்மளுக்கு டைம் இருக்கிற தொட்டு தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எந்த வேலை யோசிக்கணும் நம்ம எழுதி வச்சு அதெல்லாம் செய்கிறதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன தோணுதோ அந்த நாள் என்ன சமைக்கணுமோ அந்த நாள் என்ன வேலை செய்யணுமோ என்னுடைய அதை சொல்கிறாங்களா மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா டக்கு 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 டக்குன்னு நம்மளால் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். எங்கள் ஜோயிமாக்கு அங்கே மேட் போட்டு வச்சுட்டு வீடு க்ளீனாக பெருக்கியாச்சு. இப்போ பாருங்கள், அவங்க என் கூடவே தான் சுற்றின்னு இருக்குவாங்க. எங்கே போய் உட்கார மாட்டாங்கோ. உட்காருன்னு சொன்னால் அமைதியாக உட்காந்துட்டாங்கோ. என்னுடைய கப்போர்டில் இது எங்கள் பையனுடைய ஷூட்டு. அது வாஷ் பண்ணி நான் ட்ரை கிளீனிங்கெல்லாம் கொடுக்குறதில்ல. வீட்லேயே தான் நான் வாஷ் பண்ணுவேன். என்னுடைய சாரீஸ் எல்லாம் மட்டும் கிளியராக மடித்து வைக்கல. பட் அதெல்லாம் ஒரு நாளைக்கு எடுத்து வேறு மாதிரி மாற்றி வைக்கணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய துணி. நான் நிறைய துணி யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 10 புடவை வாங்கினாலும் 10 புடவை ரிட்டன் கொடுத்துடுவேன். அதை நான் வச்சுக்க முடியாது. எங்கள் வீட்டுக்காரருடைய கபோர்டு. அவருடைய துணி நிறைய என்னுடைய துணியை விட அது ட்ரிபிள் மடங்காக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வாங்கி அதில் க்ளீனாக அடுக்கி அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னுடைய பொண்ணுடைய பீரோ ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. இந்த துணியெல்லாம் திரும்ப மடித்து திரும்ப நான் அந்த பீரோவிலவே நான் க்ளீனாக அடுக்கணும். அதுக்காகத்தான் சொல்கிறேன், காத்தால நம்மளுடைய உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும்போதுவே நம்ம செஞ்சு முடிச்சிடணும். சோஃபா கவரும் மாற்றிடலான்னு சொல்லிட்டு இதுமேட்டு வேலை செய்யும் போது நம்ம என்னென்ன யோசிக்கிறோமோ அதெல்லாம் வேலை செஞ்ச பிறகு கூட நம்மளால் யோசிக்க முடியும். எங்கள் ஜோயாவால் அந்த வீடியோ கேமரா கூட என்னால் கிளியராக எடுக்க முடியல. ஏன்னா அவங்க எங்கே டக்குன்னு ஏறி படுத்துக்குவாங்கோ. அதெல்லாம் எதுவுமே எங்கள் ஜோயாவை டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. இந்த ஃப்ராக் நானே என் பொண்ணுக்கு தைச்சிருந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உட்காந்து நானே ஸ்டிச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் பேசாமல் படுத்து தூங்கிடுவேன். ஏன்னா அதான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு உடம்புல இந்த தைராய்டு இருக்கிற தொட்டு டெய்லி என்னால் எனர்ஜியாக இருக்க முடியாது. துணியெல்லாம் ஓரளவு க்ளீனாக மடித்து பீரோவில் கிளியராக அடிக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ். பசி எடுத்துச்சு. அதனால் மணத்தக்காளி கீரை பொரியலோ பண்ணிவிட்டேன். கொஞ்சம் தயிர், கொஞ்சம் சாப்பாடு வச்சு சாப்பிட்டு இந்த நாள் எனக்கு சூப்பராக போச்சு.